அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் ஐயா. எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுடைய கண்களையும் எங்களுடைய மனக்கண்களையும் திறக்க விடுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய நன்றிகளை நான் செலுத்துகிறேன். இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நான் நன்றிகளையும் செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் அருமையான பிஷப் ஐயா அவர்களுக்கும், ரெவரண்ட் விமலா சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் இந்த வர்ஷிப் சர்வீஸ். ஏன்னா லூதரன் சர்ச்ல இது மாதிரி கரங்களை தட்டி நிறைய கோரஸ் இப்படி பாடுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது ரொம்ப குறைவா தான் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். உண்மையாகவே கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நம்ம வாசித்த பாகத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 43 வசனங்கள் எல்லாருக்குமே தெரிந்த கதைதான். எவ்விரு என்ற ஜெபத் தலைவனாகிய எவ்விரு தன்னுடைய மகளுக்காக அவர் ஆண்டவர் பின்னாடியே போகிறார். அதை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுல சில காரியங்களை மட்டும் எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுகிற காரியமே, இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாபிக் பாத்தீங்கன்னாக்கா கால், கமிட்மெண்ட் அண்ட் ஹீலிங். சோ இந்த மூணுத்தையும் நான் ஏன் சேர்த்தேனாக்கா, அங்க ஒரு கால் இருக்குது, அங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அங்க ஒரு ஹீலிங் இருக்குது. சோ இந்த மூன்றையும் சேர்த்துதான் நான் பேச போகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அந்த காலை கொடுத்தாரு. 16 வயசுல ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு 17 வயசுல மிஷனரியாக நான் ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய கூட்டத்துல யூத் மீட்டிங்ல எமில் ஜபசிங் அண்ணன் பேசி கொண்டு இருக்கும் போது 300 வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல யாராவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க இருக்கிறீங்களா சொல்லி கேட்டப்போ என்னை அறியாமலே நான் உட்கார்ந்து எழுந்து நின்றேன். நான் சுத்தி பாக்குற, எழுந்து நின்று அந்த கமிட்மெண்ட் பிரேயர் நின்று முடிச்சிட்ட பிறகு நான் சுத்தி பாக்குற 300 பேர்ல ஒருத்தர் கூட எழுந்திருக்கிறேன், நான் எழுந்துச்சேன். உடனே எமிலனோட உதவிகளோடு நான் நார்த்ல போயிட்டு ஹிந்தி கத்துக்கிட்டு அங்க ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் என்னுடைய தியாலஜிக்கல் ஸ்டடீஸ குருக்கள்ல நான் முடித்து விமன்ஸ் செக்ரட்டரியாக யுனைடெட் இவாஞ்சலிக்கல் லூதரன் சர்ச்சஸ்ல விமன்ஸ் செக்ரட்டரியாக நான் சர்வ் பண்ணேன். இப்போ நாங்க எங்களுடைய சொந்த ஊழியத்துல ஜெபிக்கலாம் வாங்க தினமும் என்று சொல்லி ஒரு ஆன்லைன் பிரேயர்ல நாங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி பல இடங்களுக்கு நாங்க ஊழியத்துக்கு செல்வது உண்டு, பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல எவ்விரு ஜெபத் தலைவனாகிய எவ்விரு யாரு, அவர் பேரு என்னது? ஜெபத் தலைவனுக்கு ஜெபம் தேவையா? இல்லையில்ல. ஜெபத் தலைவனா இருந்துகிட்டு ஆண்டவர் பின்னாடி போக முடியுமா? இல்ல. ஆண்டவர் பின்னாடி நான் தான் ஜெபத் தலைவன் ஆச்சு, நான் எதுக்கு போகணும்? அது நான் அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தையே, ஜெபத் தலைவனாகிய ஒருவனாகிய எவ்விரு என்பவன் ஆண்டவருடைய கண்ட உடனே அவருடைய பாதத்துல விழுந்தான். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் எதற்காக ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு இருக்கோம்டா அவருடைய பாதத்துல சரணடைகிறதுக்கு தான். ரொம்ப ஒரு அருமையான பாடல். நான் இங்க இந்த பாடலை பாடும் போதெல்லாம் என்னை ஒப்புவிக்கிற ஆண்டவரே எங்களை கொடுக்கிற நீர் ஒருவரே ராஜா என்று பாடும் போது அவருடைய பாதப்படியில விழுந்ததுக்கு காரணமே உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது, இவர் மட்டும் தான் செய்ய முடியும். இன்னைக்கு யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னாக்கா, ஆண்டவரே என் பிரச்சனை எனக்கு முன்னாடி ரொம்ப பெருசா இருக்குது, என்னுடைய வியாதி எனக்கு முன்னாடி பெருசா இருக்குது, நான் எடுத்த காரியங்கள் எனக்கு பெருசா இருக்குதுனாக்கா அவருடைய பாதப்படியில நம்ம விழுவுறனாக்கா கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம தனி ரூட் எடுத்து போறதுனாலதான், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில போறதுனாலதான் நம்மளால இன்னும் சரியான சக்சஸ பார்க்க முடியாம இருக்கிறீங்கனாக்கா கர்த்தர் இன்னைக்கு பேச வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்ன என் பாதத்துல விழு. Come on, you surrender yourself to the Lord. ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கையா கொடுக்கிற வார்த்தை, surrender yourself to the Lord. என் குமாரத்தி மரண அவஸ்தையில இருக்கிறார். ரீசனே அதான், என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையில இருக்கிறா, எனக்கு என்ன பண்ணணும் தெரியல ஆண்டவரே. ரொம்ப அழகா சொல்றாரு குமாரத்தி. அதனால அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல உங்க கையை வையும். இங்கதான் நான் தொடப்பட்டது. நீர் நீர் கைய வையும். 3 காரியங்களை நான் உணர்த்த விரும்புகிறேன். அதுக்கு பிறகு படிப்படியாக நான் போக விரும்புகிறேன். முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா, பதவியும் பணிவும் அவர்கிட்ட இருந்துச்சு. பதவியும் இருந்துச்சு,
ஒரு ஜபத் தலைவன், ஆமென், ஒரு ஜபத் தலைவன் கிட்ட பணிவு இருந்தது. பிரியமானவர்களே, நம்ம சின்ன வேலைய இந்த ஆலயத்துல செஞ்சா கூட நம்ம கிட்ட ஒரு பணிவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு சேர இழுத்து போட்டா கூட அந்த பணிவை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பதவி பெருசு இல்ல, நான் முன்னாடி நிக்கிறது பெருசு இல்ல, ஜப தலைவனாக இருக்கிறது பெருசு இல்ல, என் கிட்ட பணிவு இருக்குதா? கர்த்தர் கேட்கிறார் இன்னைக்கு காலையில, அந்த பணிவு என் கிட்ட இருக்குதுனாக்கா என்னை கர்த்தர் உயர்த்திக்கிட்டே போவார் என்பதற்கு டவுட்டே கிடையாது. பிரியமானவர்களே, பதவியும் பணிவும் கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்து வந்தார். விழுந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அவ விசுவாசத்தோடு கேட்கிறான், ஆண்டவரே மரணாவஸ்தைப்படுகிறார், உங்களுடைய அவஸ்தைய பாதப்படியில வைங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுனாக்கா, ஆண்டவரே எதையோ ட்ரை பண்ணிட்டேன், யாரையோ போய் பார்த்துட்டேன், என்னால முடியாது, ஆண்டோடைய பாதப்படியில வைங்க. சிலருக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாது நமக்கெல்லாம். ஆனா கடைசியில எல்லா இடத்துல சுத்திட்டு நம்ம எங்க வரும் தெரியுமா? ஆண்டோடைய பாதப்படி தான் வழி, வேற எதுவுமே கிடையாது. இரண்டாவது காரியம், தாமதமும் சோதனையும் ஏற்படுகிறது. ஆண்டவருடைய பாதப்படியில விழுந்த பிறகு தாமதம். அங்க ஒரு அந்த ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்துட்டாங்க, ஒரு டிராபிக் ஜாம் நம்ம அங்க பாக்குறோம். அந்த இடத்துல போக முடியல, ஆண்டவரை அப்ரோச் பண்ண முடியல. நான் தானே ஃபர்ஸ்ட் போனேன், நான் தானே ஜப தலைவர், நான் தானே பணிந்து கொண்டேன். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தாமதத்தை பாக்குறாரு. சோதனை வருது அவருக்கு, உன் மகள் இனிமேல் கிடையாது, நீயே அவர் கூட இருக்கிற, சோதனையும் வருது. மூன்றாவது காரியம், அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய விசுவாசமே, நான் யார் கூட இருக்கிறேன்னா மரணத்தை வென்றவர் கூட நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென், மரணத்தை வென்றவர் கூட நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யார் கூட நிக்கிறோம்? மரணத்தை வென்றவர் கூட நிக்கிறோம். நம்ம சும்மா சாதாரண ஒரு கடவுளோடு கூட நிக்கல, நம்ம நிக்கிற தெய்வம் மரணத்தை வென்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனோடு கூட இருக்கும் போது நமக்கு பயமே கிடையாதுங்க. உண்மையாகவே அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புற காரியம் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உங்களுடைய கரத்தை வையும். ஆரோக்கியம் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை, ஹீலிங் எல்லாருக்கும் தேவை. நமக்குள்ள இருக்கிற கமிட்மெண்ட் நம்மளை எங்க கொண்டு போனோம்னா ஆண்டவருடைய சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக கொண்டு போனோம். நிறைய இடத்துல ஹீலிங் தேவை, சுகம். அதாவது நம்மளுடைய சரீரத்துல மட்டும் சுகம் தேவையில்லை, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல சுகம் தேவை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஹீலிங் தேவை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒரு ஹீலிங் தேவை, ஆலயத்துல ஒரு ஹீலிங் தேவை, சமுதாயத்துக்கு கூட ஒரு ஹீலிங் தேவை, என்னுடைய பக்கத்து வீட்டாரு கூட எனக்கு ஹீலிங் தேவை, நிறைய பேர் கூட எனக்கு ஹீலிங் தேவை. எனக்குள்ள ஹீலிங் இல்லாதனாலதான் நான் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள பலவிதமான காரியங்கள், எனக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கிறதுனாலதான் எனக்குள்ள அந்த மரண அவஸ்தை இருந்து கொண்டிருக்கிறது. யோசிப்போமா, இன்னைக்கு காலையில கர்த்தர் யாரோடு கூட பேசுகிற தேவன். நம்மளெல்லாம் சும்மா கொண்டு வரவே மாட்டாரு, எந்த இடத்துக்கும் கர்த்தர் சும்மாவே கொண்டு வர மாட்டாரு, எந்த இடத்துல சும்மா அவருடைய வார்த்தையை கேட்க விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த தருணத்தை கொடுத்த தேவன். ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட மரண அவஸ்தை இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும், நீ வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா. அவர் போறாரு பாருங்க. ஆரோக்கியம் தேவை என் மகளுக்கு. என்ன தேவை? இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பத்துல ஆரோக்கியம் தேவை? எத்தனை பேருடைய குடும்பத்துல ஆரோக்கியமான குடும்பம் தேவை? ஐயா, குடும்பத்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ள குழப்பம் நடந்துட்டு இருக்குது, குடும்பத்துக்குள்ள எனக்கு புரியல ஆண்டவரே, ஒரு ஆரோக்கியம் தேவை எனக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஆரோக்கியம் தேவை. அவள் ஆரோக்கியம் அடையவும் படிக்கு நீர் நீ வந்தாதான் ஆரோக்கியமே பெற்றுக்கொள்ள முடியும். மரண அவஸ்தை. ரெண்டாவது ஆரோக்கியம் தேவை. மரண அவஸ்தையில எத்தனை பேர் இருக்கிறோம்? வெளியில நம்ம எப்படி இருக்கிறோம்னாக்கா நடமாடும் பிணங்களாக இருக்கலாம். அந்த காரியத்தை நம்ம சொல்லிக்க மாட்டோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வருவோம். நமக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் மிகுதி, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தி, நமக்குள்ள இருக்கிற மரண அவஸ்தைகள் அதிகமாக இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா அந்த மரண அவஸ்தையிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த மரண அவசியம் அல்ல, அவர் கேட்டது என்ன தெரியுமா? நீர் அவள் மேல கைய வையும். இந்த இடம் தான் நான் ரொம்ப தொடப்பட்டேன்,
நானும் ஐயா சொன்னதுல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ பிரசங்கங்களை பேசி இருக்கிறேன், என்னதான் பேசணும், நீ இதை கொண்டு போ. யாருக்கோ என் கை தேவைப்படுது, அவங்க குடும்பத்துல தேவைப்படுது, அவங்க வாழ்க்கையில தேவைப்படுது, நீ இதையே பேசினாரு. நான் இதைதான் பேசுவேன் ஆண்டவரை சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு காலையில எழுந்து 4 மணிக்கு ஜெபம் பண்றேன். ஏசப்பா, எனக்கு தெரியாது, நான் என்னமோ நான் கொண்டு போறேன் இந்த வார்த்தையை, என் மனசுல இதை வச்சுட்டீங்க, இதைதான் நான் கொண்டு போறேன். ஆவியானவர் பேசுவீராக. ஆமென். ஆவியானவர் பேசு. எந்த குடும்பத்துக்கோ யாருக்கோ இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவருடைய கை தேவைப்படுதுங்க. அவருடைய கை தேவைப்படுது. பிரியமானவர்களை, யோசிப்போமா இந்த காலையில உங்க பாரத்தை நீங்க சுமக்கவே வேண்டாம், உங்க கஷ்டத்தை நீங்க சுமக்கவே வேண்டாம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்னோடு கூட அதிகமான வாலிப பிள்ளைங்க ஊழியம் செய்தது உண்டு, இன்னைக்கும் என் கூட வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட நான் சொல்லுவேன், ஒரு காரியம் நான் சொல்லுவேன், என்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக உழைக்கிறீங்களோ, போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களோ, அது உங்களுடைய ஆசீர்வாதம். நான் 16 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். 17 வயசுல ஓடுனேன். எங்க அம்மா அப்பா 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். எல்லாம் கேக்குறாங்க, எதுக்கு நீ ஊழியத்துக்கு போற, என்னத்துக்கு இவ்வளவு சின்ன வயசுல போறீங்க, என்ன பண்ண போற? கோரக்பூருக்கு போற, தெரியாது. இதரா புரியாது, உதஜாயோ புரியாது, கானகாலியா புரியாது, எதுவுமே தெரியாது, ஹிந்தியே தெரியாது. அங்க போய் ஹிந்தி மீடியம் கத்துக்கிட்டேன். ரோட்ல அடி வாங்கி இருக்கிறோம், ரோட்ல கல்ல தூக்கி அடிச்சிருக்கிறாங்க, குழம்பு தூக்கி எங்க மேல ஊத்தி இருக்கிறாங்க. சின்ன வயசுல எத்தனை பாடுகள் ஆண்டவருக்காக பட்ட போது. ஆனா என்னை பார்க்கும் போது உங்களால கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நான் சொல்லுவேன், ஒன்னு ஒரு பொக்கிஷம். ஆண்டவருக்காக நீ எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறியோ, எங்கெங்கெல்லாம் ஓடுறியோ, வாலிப பிள்ளைங்க மறந்துடாதீங்க. இங்க யங்ஸ்டர்ஸ் பாக்குறேன், அந்த உள்ளங்களை ஆண்டவருக்காக நீ கொடுக்கறனாக்கா உன்னை பத்தி நீ கவலைப்படாத, உன் திருமணத்தை பத்தி கவலைப்படாத, உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத, உன் பிள்ளைகளை பத்தி கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை என்னன்னாக்கா, எது வந்தாலும் என்ன வந்தாலும் உங்க கை எனக்கு வேணும் ஏசப்பா, என் பிள்ளைகள் மேல உங்க கை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கை இல்லாம, உங்க கையை வைக்காம நான் போவே மாட்டேன் இயேசு சுவாமி. ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை மிகவும் மிகவும் ஆண்டவர் நேசிக்கிற தேவனா இருக்கா. அவள் மேல் உமது கையை வையும். எல்லாரும் சொல்லாமா, எங்கள் மீது, எங்க குடும்பத்தின் மீது, எங்களுடைய பிரச்சனையின் மீது உங்க கையை வெய்யும் ஆண்டவரே, உங்க கைய வெய்யும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. அவள் அப்போது பிழைப்பாள் என்று அவள் மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பதான் பிழைப்பு, வேற வழியே இல்ல. உன் பிரச்சனையை நீ கையாளணும்னு பார்த்தா கூட வேற வழியே இல்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம், வேற யாரையும் வச்சு பார்த்துவேன், எதையாவது செய்வேன், எப்படியாவது செய்வேன், முடிச்சுப்பேன், என்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் பார்த்துப்பேன். ஆண்டவரை நான் தேட முடியாது. யூ கான்ட் சே தட். உன்னால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஜெப தலைவன் வந்து சொன்ன வார்த்தை அப்பதான் பிழைப்பான். ஆண்டவரே, என் வேலை அப்பதான் பிழைக்கும், எனக்கு உயர்வு அப்பதான், ஆண்டவரே என் பிசினஸ் அப்பதான் பிழைக்கும், என் பிள்ளைகள் அப்பதான் பிழைப்பார்கள். வேற வழியே இல்லை. நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் அட்லீஸ்ட் 50 வசனங்களையாச்சும் வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுவேன். நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, என் சந்ததியே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சந்ததியே நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஒண்ணு அதாவணும், இப்படி ஆகணும், பெரிய பிலிஸ்டர் ஆகணும், அதாவணும், எம்எல்ஏ ஆகணும், எதுவும் ஆண்டவரே, என் சந்ததியே உங்க பரலோகத்துக்காக எடுத்து உபயோகப்படுத்துங்க சொல்லுங்க. அதோட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பிரியமானவர்களை, இன்னைக்கு பாக்குறோம், பிள்ளைங்களை பெத்துட்டு, ஐயோ அந்த டான்ஸுக்கு அனுப்பு, இந்த டான்ஸுக்கு அனுப்பு, இந்த சினிமால போடு, அந்த சினிமால வரட்டும், இப்படி பெரிய ஆள் ஆகட்டும், என் பிள்ளைதான் பெஸ்டா இருக்கணும், என் பிள்ளைதான் அப்படி இருக்கணும். எல்லாத்தையும் அப்படியே பாக்கெட்ல போடுங்க, எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போடுங்க, தேவையே கிடையாது. அந்த மரண அவஸ்தை வரும்போது புரியாதுங்க. அந்த மரண அவஸ்தை வரும்போது அவர்கிட்ட தான் வரணும். ஜெபாலய தலைவனே இயேசு கிட்டதான் வந்தாரு. ஜெபாலய தலைவனே இயேசு கிட்டதான் வந்தாரு. அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். சும்மா போயிடாதீங்க, யாரும் இந்த இடத்த விட்டு சும்மா போயிடாதீங்க. மிகவும் வேண்டிக் கொண்டுட்டு போங்க. உங்க பிரச்சனை உங்க முகத்திலேயே தெரிய வரும். அதை தூக்கி போடுங்க. நீங்க என்னதான் மேக்கப் போட்டு வந்தாலும் அந்த பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டா, அந்த பிரச்சனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை விரட்டுகிறவர்கிட்ட தான் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. நீங்க
மரண அவஸ்தைப்படுகிறார். நீர் வந்தால் மட்டுமே கையை வைக்க முடியும். மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் வந்து அவர் மட்டும் கையை வைக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் செபிக்கிற காரியத்துல நீங்க கைய வைங்க ஆண்டவரே, நீங்க கைய வைங்க ஆண்டவரே. 24வது வசனம் பார்க்கலாம். அவர் அவனுடனே கூட போனார். ஆண்டவரே அவன் சொன்னதெல்லாம் கேட்டு என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய கூட போனாரா? அவன் சொன்னதெல்லாம் கேட்டாரா? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கேட்டாரா? கைய வைக்கணும்னு சொல்லி கேட்டீங்களா? வேண்டிக் கொண்டீங்களா? இப்போ ஆண்டவர் உங்க கூட வரார். எத்தனை பேர் கொண்டு போறீங்க ஆண்டவரை? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு போறாரு. ஆண்டவரோடு கூட போறவங்க, நடக்கிறவங்க விசுவாசத்தோட தான் நடப்பாங்க. அப்போ மரண அவஸ்தையில இருக்கிற மகளுக்காக இயேசு கூட போறாரு. கூட போனவர் கூட அவனுடைய விசுவாசத்தை விடவே இல்லை. நடுவுல பயங்கர டிராபிக், பயங்கர கூட்டம், ஆண்டவரை பார்க்கறதுக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வேற வராங்க, எல்லாரும் வராங்க. அந்த இடத்துலயும் ஆண்டவர் கூடயே தான் போறாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் உன் சொந்தக்காரர் வந்து சொல்லும், ஏய் சும்மா என்ன ஆண்டவரை சொல்லிருக்கிற, வா வெளியே வா, என்ன ஆண்டவர் துதிச்சுட்டு இருக்கிற, எப்ப பாரு இயேசுவே சொல்லிட்டு இருக்கிற, எப்ப பாரு ஜபம் சொல்லிக்கிற, வெளியே வா. அந்த சொந்தக்கார பேச்ச வீட்டு உள்ள கூட சேர்க்காதீங்க. ஆமென், சேர்க்காதீங்க. இவங்கதான் நம்மளை சுத்திலும் இருப்பாங்க. நான் காட்டி கொடுக்குறேன், இவங்க எல்லாம் நம்மளை சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏதாவது கெடுதல் செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மரண அவஸ்தையை விடு, அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடு, வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீ விசுவாசத்தோடு இயேசு கூட போறீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆமென். அந்த 35வது வசனத்துக்கு வரலாம். அதோட அவர் 35வது வசனம், அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்த சிலர் வந்து, ஆமென், சிலர் வராங்களா? நான் சொன்னேன்ல, சொந்தக்காரங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அந்த சிலர் தாங்க எப்போதுமே ப்ராப்ளம். ஆமென். சிலரை நீங்க அனுமதிச்சீங்கன்னாக்கா உங்களை குழப்பத்துக்குள்ள போட்டுருவாங்க. சிலரை நீங்க அனுமதிச்சீங்கன்னாக்கா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சிலர் நம்புற மாதிரியே பேசுவாங்க. சிலர் வந்து உங்களுக்கு அப்படியே தெய்வ வாக்கு மாதிரி சொல்லுவாங்க. நம்பாதீங்க. ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பாத. யார் வந்து சொன்னாலும் நம்பாத, நம்பாத. ஆண்டவர் கூட நீ இருக்கிற. யார் கூட இருக்கிற? இயேசு யார் கூட கிளம்பினாரு? எதிர் கூட கிளம்பிட்டாரு, போறாரு. நான் இயேசுவோடு கூட போறேன் சொல்லிட்டு, இயேசுவோடு கூட போறேன்னு சொல்லிட்டு எதிர் போறாரு. அந்த இடத்துல அந்த சிலர் தான் வராங்க. அந்த சிலர் வந்தாலே பிரியமானவர்களே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இந்த இடத்துல நான் ரிமெம்பர் பண்றது என்ன, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 28வது வசனத்துல நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பவுலையும் சீலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில போட்டுடுறாங்க. போட்டுட்ட பிறகு அந்த இடத்துல அவங்க துடித்து பாடுறாங்களாம். அவங்களுடைய கஷ்டங்களில துதித்து பாடுறாங்க. துதித்து பாடும் போது நடுராத்திரில என்ன ஆகுது, எல்லாம் உடைந்து அவங்க வெளியில போயிடுறாங்க. வெளியில போன போது அந்த சிறைச்சாலைக்கான தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன சொல்றான், ஐயோ என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 28வது வசனத்துல அவன் தன்னை தற்கொலை பண்ணிக்கலாம் என்று சொல்லி போகும்போது 28வது வசனத்துல பாக்குறோம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம். நிறைய பேர் இந்த சிலர் வந்தாலே கெடுதி நமக்கு செஞ்சு கொள்வோம். இந்த உலகத்துக்கு இன்னைக்கு தேவையான வார்த்தை கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஆமென். இதையும் பக்கத்துல பார்த்துதான் சொல்லணும் போல, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. உனக்கு என்ன சொல்லுச்சுனாக்கா கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஆமென். உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் தேவை. அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். 3வது மாடியில இருந்து சொல்லுகிறான், 4வது மாடியில இருந்து 14வது மாடியில இருந்து ஏஐ சொல்லிச்சான், நீ போய் சாவு, செத்துருதுங்க. அவங்களுடைய ஏஐ சொல்லிச்சான், வந்து நீ போய் செத்துப்போ, போய் கடல்ல உண்டு சாப்பிடுங்க. மேல இருந்து சாவுறாங்க, எங்க இருந்து சாவுறாங்க. அந்த மாதிரி சாவுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கல. நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைத்தவர் என்றால் நம்ம கெடுதி ஒன்றும் செய்து கொள்ள கூடாது. ஆமே, எந்த கெடுதி செய்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலங்க. இந்த இடத்துல பவுலடிகளார் சொல்றாரு, ஏய் கம் ஆன், கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கிறோம். ஆமே, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நீ கெடுதி செய்து கொள்ளாத. அந்த வார்த்தையை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த இடத்துல நான் உண்மையாகவே சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, நாங்க பிரிஞ்சிடுறோம். கெடுதி செய்து கொள்ளாத. ஆமே, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத. எந்த கெடுதி செய்து கொள்வதற்கு நம்ம யாராவது சொன்னா கூட நீங்க செய்து கொள்ளாதீங்க. முக்கியமா வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த டாலரன்ஸ் லெவலே கிடையாது.
அरे ஒய்யோ பிடிக்கலையா, வந்துரு, வீட்டுக்கு வந்துரு. அம்மா அப்பா என்னைக்குமே சொல்லாதீங்க நீ வீட்டுக்கு வந்துருது, அதுதான் கெடுதியான வார்த்தைகள். வீட்டுக்கு வந்துரு. மருமகளை வாழ விடக்கூடாது, மருமகனை வாழ விடக்கூடாது, அவங்கள வாழ விடக்கூடாது. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அவங்க தனி, நீங்க தனி. ஆமே. கெடுதி ஒன்றும் செய்யாது. வீட்டுக்குள்ள இருந்துக்கினே கெடுதி செய்வோம். யாரு? வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே அவன் சிறைச்சாலை காலம் கெடுதி செய்து கொள்ளாது என்றாரு. உலகத்துக்கே இந்த வார்த்தை தேவை. உன் புருஷனுக்கு நீ கெடுதி செய்யாத, உன்னுடைய மனைவிக்கு நீ கெடுதி செய்யாத, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கெடுதி செய்யாத, மாமியாருக்கு கெடுதி செய்யாத, மருமகளுக்கு கெடுதி செய்யாத. இது தேவையான வார்த்தைங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ மருமக மாமியார் வார்த்தை தான் பயங்கரமா போகும். எங்க பாரு இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் அது. அதனால நான் சொல்றேன், கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. ஆமென். அல்லேலூயா. மாமியார் மருமக பேசணும், நிறைய ஸ்மைல பாக்குறேன், நிறைய ப்ராப்ளம் இருக்குது போல. அது இருந்தாலும் கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. ஆமென். இந்த மாமியார் எப்பதான் சாவுமோ, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. இந்த மருமக என்னதான் கேடுகாலம் வருமோ, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. அல்லேலூயா. தேவையான வார்த்தை, உலகத்துக்கு தேவையான வார்த்தை. ஏன் அந்த பொண்ணு போயிட்டு அன்னைக்கு செத்து போச்சு, அவ்வளவு கோடி கோடியா கொடுத்து நகைகளை போட்டு அந்த பொண்ணு 23 வயசுல போயிட்டு, அது பேரை மறந்துட்டேன் நான், அது போய் செத்து போயிடுச்சு. அன்னைக்கு போய் பத்திக்கிச்சு, கார்ல தனியா பாய்சனை சாப்பிட்டு பத்திக்கிச்சு. எதுக்கு? எவ்வளவு நகை எடுத்துட்டு வந்த, உங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க, உனக்கு என்ன போட்டாங்க, போடணுமா? நான் எப்பவுமே டவுரி வாங்குறவங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். எதுக்கு நீ டவுரி வாங்குற? டவுரி வாங்குறீங்கன்னாக்கா என்ன சொல்லி தருவேன்? அங்க பாருங்க, டவுரி வாங்குறவங்க யாரு? கடைசியா கேட்பாங்க, நாங்க டவுரி வாங்கல, அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாங்களாம், அதுவும் பிச்சைதான். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த பொண்ணை உன் பைக்ல, சொந்த பைக்ல ஏற்றின்னு போக முடியாதா? கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. பைக்கை கேட்டு, காரை கேட்டு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. உனக்கு கால் இருக்குதுனாக்கா, அழைப்பு இருக்குதுனாக்கா, கமிட்மெண்ட் இருக்குதுனாக்கா, யூ ஹேவ் டு லிவ் a holy life. கர்த்தர் அதான் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் அததான் உங்ககிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. ஐயோ நான் இதை செஞ்சுட்டேன், பரவாயில்ல, வாங்கிட்டீங்க, முடிஞ்சிருச்சு அந்த கதை. அது மனசுக்குள்ள இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி, என்னடா இந்த பாஸ்டம்மா இதை சொல்லி கொடுத்துட்டாங்களேன்ட்டு அது கஷ்டப்படாதீங்க, மறந்துருங்க. கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஆமே. அத பொண்ணு வீட்டுல இருந்து கேட்டா எப்படி இருக்கும்? நீ எனக்கு கார் வாங்கி, இப்பெல்லாம் பொண்ணுங்க என்ன கேக்குதுங்கனாக்கா, ஹனிமூன் போறதுக்கு 10 lakhs நீ ரெடியா வச்சிருந்தா நான் உன்னை கட்டிக்கிறேன், இல்லைன்னா வேணான்னுதுங்க. இந்த மாதிரி இப்ப டிமாண்ட் பண்றாங்க. என்ன அவங்க என்னன்னா, நாங்க தரோம், ஆனா நீ 10 lakhs வச்சுக்கிறியா இந்த ஃபாரின் கூட்டிட்டு போறதுக்கு? கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. இதை கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. உண்மையாகவே சொல்றேன், அந்த கர்த்தர் நமக்கு தேவைனாக்கா, அந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவைனாக்கா, கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாது. என் மகள் மரண அவஸ்தையில இருக்கிறார், நீங்க கையை வச்சாதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆமென். ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்திக்கிறேன். உண்மையாகவே இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, 10 வயசு குழந்தை, போன வாரத்துல நம்ம பார்த்தோம்ல, அந்த 10 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க. அடுத்த நாள் இன்னொரு நியூஸ் வருது, 11 வயசு பையனை பலாத்காரம் செய்யப்பட்டான் என்று சொல்லி. எந்த உலகத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருந்து கொண்டு, இந்த வார்த்தை கெடுதி ஒன்றும் செய்யாதே என்று சொல்லுகிற வார்த்தை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு தேவைப்படுகிறது. எல்லாருமே எழும்பி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ஒருத்தருமே எழும்பி சும்மாவே இருக்காதீங்க. ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வேன், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வேன். என்னுடைய 17 வயசுல 16 வயசுல நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது வெறும் மிஷனரி ஸ்டோரிஸ் தான் நான் படிப்பேன். அந்த மிஸ்டரி ஸ்டோரிஸ படிச்சு எழுதுவேன், ஒரு டைரியில எழுதுவேன். எழுதி அந்த டைரிய ஐ பாஸ் ஆன் டு அதர்ஸ், அந்த மற்ற வாலிப பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை விடவே மாட்டாரு. எத்தனை சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கடந்து வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்களை கடந்து வந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கை துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள்ல அவர் ஏற்ற நேரத்துல கரங்களை வைக்கிற தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரன் பண்றேன் அந்த ஜெபிக்கலாம் வாங்க சேனல்ல, ஜெபிக்கலாம் வாங்க தினமும். அந்த சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா டெய்லி நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ் வரும். நிறைய பேர் போன் பண்ணுவாங்க எனக்கு. ஒரு அம்மா போன் பண்றாங்க, அம்மா நானும் எங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுமா, அம்மா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கம்மா, என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க வீட்டுல சொல்றாங்க, அவன் உன்னை கூட்டிட்டு போனா நீ போ, இல்லைன்னா போவாத, அவங்க வீட்டுல நீ போவாதடான்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? நான் சொன்ன, உங்க
வீட்டுக்கார்ட்ட பேசுனீங்களா? உட்காந்து கவுன்சிலிங் பண்ண, அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுனீங்க. அவர் என்ன சொன்னாரு? நம்ம வாழலான்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாம்மா நாங்க வாழணும் அப்படின்னாரு. போ உங்க வீட்டுக்கார்ட்ட பேசு, நீங்க தெரியாம யாருக்கும் சொல்லாதீங்க, ஒரு வீட்டை பாருங்க, 2 பேரும் போங்க. ஒரு 2 நாள்ல திடீர்னு ஒரு போன் வந்து, ஒரு வாரத்துல நாங்க 2 பேரும் பேசிட்டோம், ஒரு வீட்டை பார்த்துட்டோம், இப்ப வந்து நாங்க ஒன்னா போய் வாழ போறோமா. ஜெபம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள அவங்க போனாங்க. யாரு மூஞ்ச கூட நான் பார்த்தது இல்ல, ஆன்லைன்ல வந்தவங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம், நீங்க அவரை தேடும் போது, அவரை நேசிக்கும் போது, அவர் கூட போகும்போது, அவரையே நீங்க விசுவாசிக்கும் போது, அந்த கரத்தை கர்த்தராக காட்டுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள சுமத்தாதீங்க. அது வேண்டவே வேண்டாம். பிரியமானவர்களே, அது வேண்டவே வேண்டாம். இன்னொரு காரியம், ஒரு 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 திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணாரு எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. என்னன்னு கேட்டா, பையன் நல்லா இருந்தான். என் தங்கச்சி வந்து ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இந்துவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே சண்டை, ஒத்து வரல. குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஜெபம் பண்ணி அந்த குழந்தைய நாங்க பிரிச்சுக்கிட்டு கொண்டு வந்துட்டோம் குழந்தைய. இப்போ குழந்தைக்கு 14 வயசு. பிக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏதோ அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருந்து இவங்க பிரிஞ்சிட்டாலும் அந்த குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. நான் சொன்ன எல்லா மந்திரத்தை விட, எல்லா தந்திரத்தை விட, என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய கை அங்க இருக்குதுனாக்கா அவனுடைய பிக்ஸ் அந்த நேரமே சரியாகும். இந்த நேரத்துல சரியாகும். ஆண்டவர் சுகப்படுத்தாத எந்த எந்த வியாதியுமே கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையுமே சுகப்படுத்துறார். பிரியமானவர்களே, நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் கூட ஆண்டவருக்கு சித்தமானவைகள் நம்ம யோசிக்கிறோமா? எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் மோசே கேட்பாரு, ஆண்டவரே நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றது, நீ போ, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும்பாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட திருப்பி அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்துல, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போலாம், என்னை கூட்டிட்டு போவாதீங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஆசைகள் நமக்குள்ள இருக்கணுங்க. நான் எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா உங்க ஆசை என் ஆசையா இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க சித்தம் என் சித்தமா இருக்கட்டும் ஆண்டவரே, அதுக்கு மீறி எதுவுமே தராதீங்க இயேசு சுவாமி. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருத்தருமே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இங்க வந்து மட்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்றோமா? வீட்டுக்குள்ள நம்மளுடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்கிறது? எங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய வாழ்க்கை. எங்க அப்பா 3 மணிக்கெல்லாம் பெட்ல இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க, செபிக்கிறதுக்கு போயிடுவாங்க. அம்மா ஒரு பக்கம் ரூம்ல போய் ஜோம் பண்ணுவாங்க. நாங்க 4 பேரு, 4 பிள்ளைகளை பாத்தீங்கன்னாக்கா, ஆளுக்கு எல்லாருடைய பெட்லயும் காலையில 5 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் அவங்கவுங்க பெட்ல ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு பிஷப்பா இருக்கிறவர், TLC தமிழ் எவாஞ்சலிக்கல் லூதரன் சர்ச் பிஷப்பா இருக்கிறவர் என்னுடைய சொந்த அண்ணன். அவரு எல்லாருமே நாங்க அதிகாலையில ஜெபத்துல இருப்போம். இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிகாலை ஜெபத்தை நாங்க விடவே இல்லை. ஏன்னா அதிகாலை ஜெபம் பண்றவங்க வித்தியாசமா இருப்பாங்க. அதிகாலை ஜெபம் 5 நிமிஷம் ஜெபம் 5 நிமிஷம் தான். 10 நிமிஷம் 5 நிமிஷம் 5 காசு செல்லுதா? செல்லாது. 10 காசு செல்லுதா? செல்லாது. அதனால ஆண்டவரோடு கூட நீங்க உட்காரும் போது 1 மணி நேரம் ஆண்டவரே, 2 மணி நேரம் ஆண்டவரே, நிறைய ஜெப குறிப்புகள் இருக்குது ஆண்டவரே, நான் ஜெபித்தேன் ஆக வேண்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காமலாம் சோக முகத்தெல்லாம் போடாதீங்க. ஜெபிக்காமலாம் உங்க பாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து உங்க பிரச்சனையை வைக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்வேன், ஜெபம் பண்ணியா? யாரு ஜெபத்துக்கு வந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா? சிலர் ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதம் மட்டும் வாசிப்பாங்க. சிலர் வேதத்தை மட்டும் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. வேதத்தை மட்டும் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. என்ன கதை அதெல்லாம்? என்ன கதை? ஆண்டவர் அப்படி சொன்னாரா எங்கேயாச்சும் இதெல்லாம் செய்யுங்க? இன்னொரு ஜெபம் இருக்குது. அது எப்பனாக்கா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த செருப்பு ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த செருப்பை போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் போறேன் எப்பா, ஒரு பூஜை, ஒரு ஃபிளையிங் கிஸ் ஜீசஸ், அங்க இயேசுநாதர் போட்டோ மாட்டி வச்சிருந்தா, போயிட்டு வர வரைக்கும் என்ன யாரையா பாதுகாக்கிறது? உங்க அம்மா வராங்களா, உங்க அப்பா வராங்களா, யாரு வர உங்க பின்னாடி? அவர் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நன்மைகளை செய்யறாரு, தெரியாம நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சோ அந்த ஜபத்தெல்லாம் செய்யாதீங்க. வாலிப பிள்ளைங்க, பெற்றோர்கள் முழங்கால் போடலனாக்கா ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்கவே முடியாதுங்க. என்ன இவங்க இவ்வளவு கண்டிஷனா பேசுறாங்களே? என் வாழ்க்கையில நான் அதை தான் செஞ்சேன், அதை தான் அனுபவிக்கிறேன், அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபம், வேற எதுவுமே கிடையாது. பிரச்சனையா ஓடி போய் ஜெபம் பண்ணு, ஏதாவது குழப்பமா ஓடி போய் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வாலிப தம்பி அதிகமா ஜெபம் பண்ணான்.
21 நாட்கள் சாப்பிடாம ஆண்டவரே என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரு 21ஆவது நாள் எனக்கு வரங்களை கொடுங்க ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்துவதற்கு வரங்களை கொடுங்க ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு நான் எல்லா வரத்தையும் கொடுத்துட்டா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது, ரொம்ப பெருமை ஆயிடும். அதனால அந்த 9 வரத்துல ஒரு வரத்தை கொடுக்குறேன், நீ கொண்டு போ. அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்குற ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு அந்த ஞானத்தை கொண்டு போ. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே பிகம் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைங்க, நான் இங்க ஸ்டார் ஆகணும், அந்த ஸ்டார் ஆகணும், இந்த ஸ்டார், நான் கூட ஸ்டார் தான். யாருக்கு? பரலோகத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னைக்கு கர்த்தருக்காக பேசுறியோ நீ ஸ்டார். என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்காக செய்றீங்களோ நீங்க தாங்க. உங்க பெயர்கள் பரலோகத்துல எழுதப்படும். நான் கீபோர்டு வாசிக்கிறேன், கம்ப்யூட்டர் பாத்துக்கிறேன், நான் மைக்ல பேசுறேன், நான் கிட்டார் வாசிக்கிறேன், அதை வாசிக்கிறேன், எது வாசிச்சாலும் நீ சுவிசேஷத்தை அறிவிக்கலனாக்கா வேஸ்ட்டுங்க. எல்லாம் போதுமா? போதுமா? சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கலனாக்கா வேஸ்ட். சாது சுந்தர் சிங் அவர்கள் தன்னுடைய ஒரு காட்டுக்குள்ள பயணத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு பெரிய ரவுடி வந்து, என்ன நீ எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிற, இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் சிங்க மிரட்டிட்டு அவன் என்ன பண்ணானா, ஒரு கொண்டு போய் ஒரு கதவுல ஒரு இது மாதிரி ஒரு சனல்ல கட்டி போட்டான். கட்டி போட்டுட்டு நைட்டு முழுதும் பார்த்துக்கிட்டே இருந்தானா. இப்ப என்ன பண்ணுவ, இப்ப உன்னை கட்டி போட்ட நீ என்ன பண்ணுவ சொல்லி கேட்கும் போது அவரு சாது சுந்தர் சிங் கட்டி போட்ட கையோட பரலோகத்தை பார்த்து ஜோமடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் படுத்து அப்படி தூங்கிட்டு காலையில எழுச்சு பார்த்தான்னா அவர் துடித்து ஆராதனை செய்து முகத்துல அவ்வளவு ஒரு பிரகாசம், அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சான் சாது சுந்தர் சிங் முகத்துல. நம்ம இவ்வளவு கட்டி போட்டோம், இப்பவும் வந்து இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே, என்னதான் இவன் போய் கேட்டா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நான் என்னுடைய தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், என்னை படைச்சவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சொல்லும் போது யார் அவரு? அவர் தான் விடுதலை கொடுத்தவரு. அவர் உண்மையா நான் கட்டி போட்டேன், அவர் தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரு, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. யார் அவரு? என்னை ஏத்துப்பாரா? உன்னை ஏத்துப்பாரு? இல்லையே, நான் பயங்கரமா கொலை பண்ணிருக்கிறேன், நிறைய மண்டை ஓடுகள்லாம் இருக்குது, வாங்க காட்டுறன் கொண்டு போயிட்டு அவன் இருந்த இடத்துல, கொலை பண்ண இடத்துல, அவன் நிறைய பேரை வெட்டி போட்ட இடத்துல கொண்டு போய் காட்டினா வெறும் மண்டை ஓடுகள் இருந்துச்சான். உட்கார்ந்து அழுதானா, இவ்வளவு பேரை நான் வெட்டி போட்டேனே, என் பாவத்தை யாரு மன்னிப்பான்? எனக்குள்ள சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே. சாது சுந்தர் சிங் சொன்னாரா, முட்டி போட்ட ஆண்டவருக்கு வாழ்க்கை கொடு, கர்த்தர் மன்னிப்பாரு, கர்த்தர் வாழ்க்கையை தொடுவாரு. அந்த இடத்துல முட்டி போட்டு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இத்தனை பேரை நான் தெரியாம வெட்டி போட்டுட்டேன். பிரியமானவர்களே, தெரிஞ்சு தெரியாம செய்யற பாவங்களை மன்னிக்கிறவர் அவரு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆண்டவருடைய கரம் வேணும்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அப்படியே வாங்க 35ஆவது வருஷத்துல ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனால், வந்துச்சு செய்து மறிச்சு போயிட்டா, அவன் செத்து போயிட்டா, நீ எதுக்கு அவரை போயிட்டு அந்த போதகரை தொந்தரப்படுத்திட்டு இருக்கிற கேட்கிறாங்க. எதுக்கு நீ தொந்தரப்படுத்திட்டு இருக்கிற? நீ தொந்தரப்படுத்தாத, நீ எதுவும் பண்ணாத. இந்த சிலர் வந்து நமக்கு குழப்பிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல அந்த செய்தியை கேட்டவன, ஐயோ என்ன பயமா இருக்குது, என் பொண்ணு செத்து போச்சு, நான் என்ன பண்றது ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, பதற வேலை. ஏன்னா நான் யார் கூட போறேன்? இயேசு சாமியோடு கூட போயிட்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் போயிட்டு இருக்கிறேன். அதனால பதற வேலை. பதறாம அவன் என்ன பண்றான், அந்த சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். இயேசு கேட்ட உடனே சிலர் வந்து நமக்கு சொல்லும் போது இயேசு பார்த்துட்டு தான் இருக்கிறார். நீங்க பேசாதீங்க, நீங்க உங்க வார்த்தையை விடாதீங்க, எதுக்குமே சொல்லாதீங்க, என்னென்ன பேசாதீங்க. பேசாம அந்த இடத்துல வந்து ஆண்டவர் கிட்ட நில்லுங்க, நான் ஆண்டவரோடு கூட நிக்கிறேன். ஆண்டவர் திரும்பி பார்த்து தான் சொன்னார். அவனை பார்த்து கேட்ட உடனே ஜபாலயங்களின் நோக்கி, தலைவனை நோக்கி, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. போதும், இந்த வார்த்தை போதும். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவங்க வீட்டுக்கு போறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே சந்தடிகளையும் பெரிய புலம்புகளின் சத்தத்தை கேட்கிறாரு. 40வது வசனம், அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசுவே பார்த்து நகைச்சாங்க, சிரிக்கிறாங்க. நீங்களும் நானும் ஏமாத்துறோம், என்ன நீங்களும் நானும் ஏமாத்துறோம். சிரிப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்துடலாம். இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு இல்ல, இவங்க தெரிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே
அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த போன் அங்க போவோம், அந்த போன் அங்க போவோம், அப்படியே போன் காசிப் போயிட்டே இருக்கும். போயிட்டு இங்க வந்து சொன்ன உடனே அந்த 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 உள்ள பிரவேசித்து அவங்களால என்ன பண்ற, அவர்களை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி, அல்லேலூயா, என்ன பண்ணாரு? உங்க வாழ்க்கையில தேவையில்லாதவங்களை ஃபர்ஸ்ட் தூக்கு வராங்க. கவலைப்படாதீங்க. ஐயோ, பெஸ்ட் ஃப்ரெண்ட் போயிட்டாங்களே, ரொம்ப நாள் உறவாச்ச, 25 வருஷமா பழக்கம், 20 வருஷமா போட்டோம் விடுங்க. ஆண்டவர் துரத்தி விட்டாருன்னா போட்டோம். ஆமே. நானும் ரொம்ப கவலைப்படுவேன். சிலருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவேன், சிலருடைய வாழ்க்கைக்காக அழுது ஜெபம் பண்ணுவேன். அவங்க எல்லாம் ஒரு காலத்துல என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்கா ரொம்ப கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. இந்த வசனம் தான், போறாங்களா போயிட்டு வா. ஆமென். சொல்லுங்க, போறீங்களா? நல்லபடியா அனுப்பி வைங்க, போயிட்டு வாங்க. என்ன, அந்த அந்த மனசு வேணும் நமக்கு. அந்த மனசு நம்மளுக்கு வேணும். ஆண்டவர் வந்தாருன்னா சிலரை துரத்தி விடுவார் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து. இந்த வேண்டாத பேச்சு பேசுறதுங்க, காசிப் பண்றதுங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதெல்லாம் துரத்தி விடுவார். ஏன்னா நீங்க அவருடைய ஊழியத்துக்கு தேவை. அல்லேலூயா. சோ அவங்களெல்லாம் அனுப்பி விட்டு அழைத்து கொண்டு போய் பிள்ளை இருந்த இடத்துல என்ன பண்றாரு, பிள்ளையை எழுப்பிறார். தலித்தாகுமே நீ எழுந்துடணும்னா அந்த மகள் எழுந்துடுறா. உடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் 12 வயது உள்ள அந்த மகளை மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அந்த இடத்துல பிரமித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, மற்றதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நீ யார் கூட போயிட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில? with whom you are traveling? நீ யார் கூட போயிட்டு இருக்கிற, யார் கூட நடந்துட்டு இருக்கிற? if you are with God, நீங்க கர்த்தர் கூட இருக்கிறீங்கனாக்கா எதை குறித்து கவலைப்படவே வேண்டாம். சிலர் வந்து உங்களை கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும், நான் கர்த்தருக்காக அர்ப்பணித்த வாழ்க்கையை நான் விடவே மாட்டேன். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எப்படியாவது வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க இயேசு சுவாமி, உங்க கரை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அத போல ஒரு சொத்து எதுவுமே இல்லைங்க உலகத்துல. ஆண்டவருடைய கரம் நம்ம மேலேயும், நம்ம பிள்ளைங்க மேலேயும், நம்ம குடும்பத்தின் மேலேயும், ஊழியத்தின் மேலேயும் இருக்குதுனாக்கா அத போல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நான் ரீசெண்டா ஒரு செய்தியை கேட்டேன். அம்பானிக்கு பேர பிள்ளைங்க, 2 பேர பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க பிறந்தப்போ அந்த பேர குழந்தைய பார்க்கறதுக்காக என்ன கொண்டு போனாங்கன்னாக்கா 300 கிலோ தங்கம் கொண்டு போனாங்க. யாருன்னா இருக்கிறீங்களா இங்க? அந்த மாதிரி 300 கிலோ தங்கம் இருக்கலாம். ஒருவேளை ஒளிச்சு கிழிச்சு வச்சிருப்பீங்க, அந்த பேங்க்ல இந்த பேங்க்ல போட்டு 400 கிலோ கூட வச்சிருப்பீங்க. அந்த 300 கிலோ தங்கம் எவ்வளவுனாக்கா 1500 கோடியா. கர்த்தர் கேட்டாரா? கர்த்தர் கேட்டாரா? இல்ல. ஒரு குழந்தைகளும் பிறக்கும் போது, ஒவ்வொரு சந்ததிகளும் பிறக்கும் போது ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயிலிருந்து என் வார்த்தைகளும் இது முதற்கொண்டு உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் 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 வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். முதல் என்னுடைய மகனுடைய பேர குழந்தைய நான் கையில எடுத்துக்கிட்டு, என்னுடைய குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு நான் சொன்ன வசனம் இதுதான், உன் சந்ததியின் மேலும் சந்ததியின் சந்ததியின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாரையும் உருவாக்குங்க ஆண்டவரே, இவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு தான். இந்த மாதிரி கமிட்மெண்ட்டை கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஓடி ஓடி உழைப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? ஐயோ ஓடு ஓடு, இன்னைக்கு போயிட்டா சம்பளம் குறைஞ்சிருவேன், அன்னைக்கு போயிட்டா சம்பளம் குறைஞ்சிருவேன், ஆண்டவரே ஏன் அந்த வீட்டை வாங்கணுமே, இந்த வீட்டை. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும், என்ன கவலை, வீடு வாங்கணும். எனக்கெல்லாம் எந்த வீடும் கிடையாது. தைரியமா சொல்ல முடியுமா? அது கூட ஒரு வெக்கப்படுவாங்கல்ல, எனக்கெல்லாம் இருக்குது சொந்த வீடு இருக்குது, கவரிங் நகையா போட்டுக்கிட்டு அது கோல்டுன்னு பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் தேவையே இல்லை. கர்த்தர் கேட்டாரா? இதெல்லாம் கேட்கவே இல்லை. கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உன்னுடைய ஒரே ஒரு வாழ்க்கைய நீ எனக்கு கொடுக்கும் போது, கர்த்தருக்காக உழைக்கும் போது, கர்த்தருக்காக சீனிக்கும் போது பெரிய காரியங்களை சாதிக்கிறவங்களாக எழுப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னாக்கா, குடும்பமே, குடும்பத்தினுடைய கரமே ஆண்டவரே, குடும்பமே உமக்காக உழைத்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு சண்டே நான் போன் பண்ணி கேட்பேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணீங்க, எந்த சர்ச்சில் எங்க வொர்ஷிப் லீட் பண்ணீங்க, என்ன பிரசங்கம் பண்ணீங்க, எப்படி இருந்தது, இததான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் மெயின், இதுதான் முக்கியம். அப்படியே ஆசீர்வாதம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வந்துகிட்டே இருக்கும். அதாங்க ஆண்டவர், அதான் ஆண்டவர். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நிறைய அற்புதங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடியல. ஆனாலும் மேபி சம்டைம் இன் ஃபியூச்சர், ஆனாலும் நான் ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல்ல நாங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய சாட்சிகளை. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. யார் அனுபவிக்கணும்? நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உங்க கையை
உங்க கை என் குடும்பத்துக்கு மேல வேணும். அவன் ஒரே ஒரு கடைசி வரைக்கும் பாத்தீங்களா, எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உம்முடைய கை ஆண்டவரே அவள் மேல் உமது கையை வையும். விட்டாரா அவரு? ஆண்டவர் போய் அவள் மீது கையை வைக்கிற வரைக்கும் எவ்விரு ஆண்டவரை விட்டு நகரவே இல்லை. ஆண்டவரை விட்டு நகரவே இல்லை. ஹைலைட் அதுதான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டான், நீர் வந்து உங்களுடைய கையை வையும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஆண்டவர் போய் கையை வைத்து அந்த குழந்தையை எழுப்புற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு எவ்விரு அசையவே இல்லை. அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா? இந்த காலை நேரத்துல இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோமாக்கா, ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு வார்த்தை, உனக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய கை உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தேவை. பிரியமானவர்களே, நான் ஏதோ ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறேன், எதையோ பண்ணி கொண்டிருக்கிறேன் சொல்றதை விட, இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்களுடைய கரம் தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு உங்க கை தேவை, என்னுடைய ஊழியத்துல உங்க கை தேவை. ஆண்டவரே உங்களுடைய கையை வைங்க, என் பிள்ளைகள் மீது உங்க கையை வைங்க, டிவோர்ஸ் ஆன வாழ்க்கையில கையை வைங்க ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர்கிட்ட எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கடன் பிரச்சனையில உங்க கை தேவை ஆண்டவரே, நீங்க கடன் வாங்காமல் வைங்க சுவாமி. பரலோகத்தின் தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் உங்க கவலைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே இறங்கும், எனக்கு உங்க கை தேவை. இந்த நேரத்துல உங்க கையோட நான் போறேன். ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறவங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஜெப தலைவனாக இயேசுவே நான் தேவை ஆண்டவரே. எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க. எதையும் யோசிக்காதீங்க, உங்க கவலையை யோசிக்காதீங்க. கர்த்தர்கிட்ட மட்டும் பேசுங்க. நீ தேவையா? நீ தேவை ஆண்டவருக்கு.